படம் சூப்பர், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. செம்ம. சூப்பரா நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. அவர் வயசுக்கு அந்த ஸ்பீடு அது பெஸ்ட், அதை பார்க்கலாம். அதாவது 75 வயசுல எல்லாருமே நடிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது, அது மேட்டர் கிடையாது. சூப்பர் ஸ்டாரா இன்னும் இருக்கிறாரு பாத்தீங்களா. இப்ப கூட சிலர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நான் கெரியரோட உச்சத்துல இருந்து நான் அரசியலுக்கு போறேன் சொல்லிட்டு இருக்காங்க. 75 வயசுல அவர் இன்னும் வந்து ஓப்பனிங் சாங்கு, இன்னும் வந்து ஃபைட்டு, இது மாதிரி அவரே அந்த கதையை தூக்கி கேரி பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவா 75 வயசுல எனக்கு தெரிஞ்சு ரஜினி மட்டும்தான் இந்தியாவில இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த வயசுல வேற யாரும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆமா ஆமா ஆமா. அதனால இது முழுக்க என்னன்னா, சூப்பர் ஸ்டாருக்கு படம் பண்றதும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். எல்லாரும் வந்து ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன் வந்து எல்லா படத்துக்கும் நெகட்டிவ் ரிவ்யூ வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஷோ வரும்போது அவங்க எல்லாமே வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்கிற அமீர் கானையோ உபேந்திராவையோ வந்து பெரிய ரோல் நினைச்சிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க மனசுக்குள்ள வேற மாதிரியான கதைகள் இருந்திருக்கும். படம் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கும்போது கம்மியா இருந்திருக்கலாம். அதனால சில நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. சில பேர் இப்போ வந்து எல்லா இதுலயும் நடக்கிறது தான். இப்போ சினிமாவிலையும் நிறைய பிஆர் ஒர்க் வந்து நெகட்டிவ் ப்ரொமோஷன் பண்றது வேலை. ஒரு ஹீரோவை அடிக்கிறதுக்காக இன்னொரு ஹீரோ வந்து ஐடி விங் வச்சு வேலை செய்யறதும் வந்து நடந்துகிட்டு தானே இருக்கு. அப்படி சில விஷயங்கள் வந்து நடக்குது இதெல்லாம். அது ஒரு வகையில வந்து சினிமாவுக்கும் சரி, ரஜினி மாதிரியான பெரிய ஹீரோக்களும் சரி, மார்க்கெட்டிங்க்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ரஜினி சார் வந்து 50 வருஷமா இண்டஸ்ட்ரியில நிக்கிறாரு அப்படின்னா, அவர் காம்படிட்டரா ஸ்ட்ராங்கா வந்து கமல் சார் இருந்தாரு. ஓகேங்களா. இப்போ கமல் சார் அப்படின்ற ஒரு காம்படிட்டர் இருந்ததுனாலதான் அவரால் இவ்வளவு தூரம் வந்து சஸ்டெயின் ஆகி வர முடியுது. இப்போ அவர் வந்து விக்ரம் மாதிரி பெரிய ஹிட் கொடுத்தாலும் இப்ப மறுபடியும் அவர் அரசியல் எம்பி எல்லாம் ஆயிட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. இப்ப மறுபடியும் ரஜினிக்கு ஆப்போனன்ட்ல யாராவது ஒரு ஆள் வேணும்ல. அப்ப விஜய் கமல் ரஜினி அப்படின்ற ஒப்பீடு தவறு அப்படின்னா கூட அது வந்து அவசியமா பார்க்கப்படுது. நீங்க வந்து எப்படி வந்து ஒரு 30 வருஷம் முன்னாடி பாத்திருந்தீங்கன்னா தெரியும், தியேட்டர் வாசல்ல கமல் ஃபேனுக்கும் ரஜினி ஃபேன்ஸுக்கும் சண்டை நடந்திருக்கும், விஜயகாந்த் ஃபேன்ஸுக்கும் ரஜினி ஃபேன்ஸுக்கும் சண்டை நடந்திருக்கும். அது மாதிரி நீங்க அதுக்கு அடுத்த கட்டம் வந்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸுக்கு சண்டை நடந்திருக்கும். விஜய் ஃபேன்ஸ் சூர்யா ஃபேன்ஸ் சண்டையை பார்த்திருப்பீங்க, சிம்பு ஃபேன்ஸ் தனுஷ் ஃபேன்ஸ் சண்டையை பார்த்திருப்பீங்க, சிவகார்த்தியன் ஃபேன்ஸ் தனுஷ் ஃபேன்ஸ் சண்டையை பார்த்திருப்பீங்க. அப்போ இவ்வளோ உயரத்துல இருக்கிற ஒருத்தர் கூட சண்டை போடுறதுக்கும் ஒரு ஆள் தேவைதான். அது ஒரு வகையில நம்ம நெகட்டிவா பார்த்தா கூட இந்த வகையில வந்து ஒரு அதிர்ஷ்டசாலின்னு தான் நான் வந்து ரஜினியை சொல்லணும். அவருக்கு இன்னமும் வந்து போட்டி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம்தான். இன்னும் சொல்ல போனா ஆப்பனன்ட்ல அவர் மட்டும்தான் 50 வருஷமா நின்றுட்டு இருக்காரு. ஜனநாயகனோட அவர் ரிட்டையர்ட் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். அடுத்த படத்துக்கு யாருக்கிட்ட அவர் போட்டி போட போறாருன்னு தெரியல. சோ வந்து கூலி வந்து கண்டிப்பா வந்து ரஜினியோட யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி தான். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ரஜினி ஃபேனா போய் பாக்குறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து ஒர்த்தான ஒரு மூவி தான். அதான் எப்பயும் போலதான் அனிருத் அப்படின்றது வந்து அவர் ஒரு இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல அனிருத்தையும் நம்ம வந்து மியூசிக்னால ஒரு விஷயத்த பண்றது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து அனிருத் பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி லோகேஷ் படங்கள்ல, ரஜினி படங்கள்ல அது இன்னும் கூடுதலா இருக்கும். அது இந்த படத்துலயும் கண்டிப்பா இருந்துச்சு. அது வந்து சிகிட்டு சாங்கா இருக்கட்டும், இல்ல வந்து மோனிகாவா இருக்கட்டும், இது எல்லாமே அதே போல பிஜிஎமும் சரி அவர் லெவல்ல வந்து பெஸ்டா வந்து கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாப்லயும் இன்னும் வேற மாதிரி இருந்துருச்சுன்னா இந்த படம் வந்து பாஷா விட வேற லெவல்ல பேசப்பட்டிருக்க ஒரு படமா தான் கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ஆவரேஜான தலைவர் படமா தான் சொல்றோம். ஆவரேஜான தலைவர் படம்னாலும் கண்டிப்பா திரும்ப பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ரஜினியை காட்டியிருக்காரு. நீங்க வந்து ரஞ்சித் சார் வந்து காலா கபாலி வந்து நல்லா யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா நீங்க ரஜினி சாரை வந்து அவரே சொல்லுவார், பாலச்சந்தர், மகேந்திரன், அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார், சங்கர் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரஞ்சித் வந்து மாஸ் அண்ட் கிளாஸ் கலந்து பண்ணியிருப்பாரு. லோகேஷ் வந்து கமர்ஷியலா ரொம்ப மாசா அவர் எப்படி காட்டணுமோ ஆக்ஷனா எந்த அளவுக்கு அவர் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா காலா படத்துல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தா கூட நம்ம ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது வேங்கமயம் ஒத்தையில நிக்க கேர செட்டிங் ஆகும் போது வேற ஒன்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நெருப்படாருன்னு பார்க்க எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும், அங்க வேற ஒன்று இருந்துச்சு. அது கொஞ்சம் வந்து டிசாஸ்டரா தான் இருக்கும். ரஜினி ஃபேனா போறவங்களுக்கு, சினிமா ஃபேனா போறவங்களுக்கோ ரஞ்சித் ஃபேனா போறவங்களுக்கோ பிடிச்சிருக்கலாம். ஆனா ஒரு தலைவர் ஃபேனா போறவங்களுக்கு வந்து தலைவர் வந்து நீங்க அதாவது நம்ம வந்து பாலையாவை ட்ரால் பண்றோம், விஜயகாந்த் பழைய படங்களை கூட ட்ரால் பண்றதுலாம் இருக்கு. ஆனா படையப்பாவில ரஜினி சார் வந்து ஊதி விடுவாரு. அதை யாருமே ட்ரால் பண்ணல, எல்லாருமே கிளாப் பண்ணாங்க, எல்லாருமே அதை வந்து ரசிக்கிறோம், இப்பவும் ரசிக்கிறோம். அப்போ ஊதி விட்டா 100 பேர் இல்ல 1000 பேர் பறக்கிறதுக்கான எலிஜிபிள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஹீரோ வந்து அவரு தான். ஏன்னா ஒரு மோஸ்ட் வாண்டட் ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகணும், ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா எப்படி ஓட்டு போறதுக்கு 18 வயசு இருக்கோ அதுக்கு ஒரு இது இருக்கு. அதை கிராஸ் பண்ணி வர்றவங்க மட்டும்தான் அதை பண்ண முடியும். சோ ரஜினி சார் அப்படின்னாலே ஈக்குவல்ல நீங்க வந்து கதையை எழுத வேண்டியதில்லை.
படத்துல திரும்பி வடிவேல பாப்பாரு யாரா நீ அடிச்சது ஆமா 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 அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ரஜினி சாராவே நீங்க இருக்கும்போது வந்து நிறைய அந்த கேரக்டரோட பில்டப் வந்து வேற லெவல். நீங்க எழுதணும் அந்த கேரக்டருக்குன்னே பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அது ரஜினி சாருக்குன்னே ஒண்ணு இருக்கும். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது இந்த படத்துல அது கரெக்டா வந்து ஒரு ஓப்பனிங் சாங், இன்னும் சொல்ல போனா இதுல கூட எங்க குடிக்க வச்சிருவாரு அப்படின்னு பார்த்தா குடிக்க எதிராக தான் அந்த பாட்டுலாம் இருக்குது. ஒரு 50 வருஷம் கடந்து ஒரு உச்சநட்சத்திர ஓப்பனிங் சாங் வைக்கும் போது அதை சமூக பொறுப்போடையும் கரெக்டா அவர் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ரசிக்கும்படியா தான் இருக்குது. எனக்கு இந்த படத்திலேயே எனக்கு ரொம்ப உறுத்தலான ஒரு விஷயம், பீடி பிடிக்க வச்சிருக்க வேணாம் தலைவர் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர் எல்லா ஸ்டேஜ்லயும் வந்து ஏறது வந்து அவர் மனசார தான் சொல்றாரு. ஏன்னா நம்மளே வந்து அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது நமக்கும் ஸ்மோக் பண்ண தோணி இருக்கும், அவரை பார்த்து நமக்கும் ட்ரிங்க் பண்ண தோணி இருக்கும். அது எல்லாமே அவர் அவ்வளவு தூரம் பண்ணிட்டாரு. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சார் அது மாதிரி பண்ணினதே இல்லை. அவர் ஒரு மாஸ் ஹீரோ. இன்னைக்கு சிவகார்த்திகேயன் 24 படம் 23 படம் பண்ணிருக்காரு. அவரு ஸ்மோக் சீன் வந்து பண்ண மாட்டாரு. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ரஜினி சார் வந்து நான் வந்து பண்ணக்கூடாதுன்னு இல்ல. அவரு கேரக்டருக்கு தேவையான எல்லா விஷயம், ஏன்னா நெகட்டிவ் ரோல் பண்ணிட்டாரு, வில்லனா பண்ணிட்டாரு, கேரக்டர் பண்ணிட்டாரு, எல்லாமே அவர் வந்து பண்ணிட்டாரு. அப்படிங்கும் போது இப்போ அவர் வந்து அவருடைய ஹெல்த் வைஸும் அவருமே அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து அதை உணர்ந்து சொல்றாரு, இந்த வயசுல நீங்க அதை பண்ணுனீங்கன்னா பின்னாடி வந்து அதனால வந்து அவர் சொல்லும் போது சொல்ற 1950 மாடல் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க பார்த்து, அது பின்னாடி தான் நீங்க அந்த அந்த இடத்துல இருந்து அவர் அக்கறையோட தான் சொல்றாரு. அதனால அதை வந்து நம்ம வேற மாதிரி தலைவரோட ஸ்டைல பாக்கலாமே. எத்தனையோ பேருக்கு நெகட்டிவ் பரப்புனாங்க. இந்தியன் சரியா போல, கட்லைட் சரியா போல, கங்குவா சரியா போல, ரெட்ரோ சரியா போல, இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் பரப்பிக்கிட்டே வராங்க. நீங்களுக்குமே சரியான நெகட்டிவ். அவ்வளவு நெகட்டிவ் பரப்பி கூலி மட்டும் எப்படி சார் போயிட்டு? அதாவது அது ரஜினி சார் படம்ன்றதுனால மட்டும் கிடையாது. ஏன்னா ரஜினி சார் படத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்டா அண்ணாத்தே எப்படி இருந்துச்சு நம்ம வந்து பார்த்திருக்கோம், தர்பாருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்திருக்கோம். ஸோ அதனால வந்து படம் நெகட்டிவ் பண்ற அளவுக்கு அதுல இல்லை. அப்படிங்கும் போது இப்போ அதான் சொல்றேன், நியாயமான எக்ஸ்பெக்டேஷனோட போய் சொல்றதுன்றது வேற. ஒரு இன்னொரு ரசிகரா இருந்துகிட்டு நம்ம தலைவருடைய படம் தான், நம்மால படம் தான் வந்து கலெக்ஷன் வைஸ் பெருசா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த படத்தை வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் போது என்ன அப்படின்னா, இல்லையே பார்க்கும்போது நல்லா தானே இருக்கு அப்படின்றாங்க. ஆமா, நீங்க என்னதான் பண்ணாலும் ஒரு கட்டத்துல மக்கள் கிட்ட தான் போய் சேரப்போகுது. தியேட்டர்ல பாக்கலாம், ஓடிடில பார்க்க போறாங்க, சேட்டலைட்ல பார்க்க போறாங்க. பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, நல்லா தானப்பா இந்த படம் இருக்கு. பல படங்கள் இப்பவும் சொல்லுவாங்க, எப்ப இந்த படமா ஓடல, நல்லா தானே இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து இந்த படம் வந்து ஒரு ரஜினி சாருக்கான ஒரு படமா வந்து அவர் அந்த டெம்ப்ளேட் ஸ்கிரிப்டை தான் பண்ணியிருக்காரு. அதுல லோகேஷோட ஃபிளேவரோட கலந்து பண்ணியிருக்காரு. அப்படிங்கும் போது அது ஓகேவா தான் இருக்கு. இன்னும் சொல்றேன், அது ஓகேவா தான் இருக்கு, இன்னும் பத்தல அப்படிங்கிறது தான். ஒருவேளை நெக்ஸ்ட் அடுத்த படம் பண்ணும்போது வந்து சேர்ந்து பண்ணும்போது அது இன்னும் பெரிய லெவல்ல இருக்கலாம். இல்ல லோகேஷ் பண்ணலன்னா கூட வேற யாராவது ஒரு டைரக்டர் பண்ண முடியும். கண்டிப்பா வந்து ரஜினி சார் மட்டும்தான் இந்த தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்ச 1000 கோடியை ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க கிரிக்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் தான் அந்த ஃபர்ஸ்ட் டபுள் செஞ்சுரி ஒன்டேல அடிச்சாரு. அதுக்கு பிறகு எவ்வளவு வேணாலும் அடிச்சிருக்கலாம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டபுள் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு எத்தனை டிகெட்ஸ் ஆச்சுது, அதுக்கு அவர் எவ்வளவு பண்ணிருப்பாரு அப்படின்றது இருக்குல்ல. அது மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம ஆமா, அது மாதிரி இப்போ அந்த கலெக்ஷன் வைஸ் எல்லாமே வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்றாரு அப்படின்னா அது கலாநிதி மாறன் சொன்னது சும்மா கிடையாது. ரெக்கார்ட் பிரேக்கரும் அவர் தான், ரெக்கார்ட் மேக்கரும் அவர் தான். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான். மேபி அவர் போனதுக்கு பிறகு வேணா பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் அளவுக்கு இனிமே ஒரு சூப்பர் ஸ்டார் வர முடியுமான்றது டவுட் தான். சினிஃபீல்டுக்கு வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த 50 வருஷத்துல இந்த படம் வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான். 50 வருஷமா நம்பர் ஒன்னா இருந்துட்டு 50 வருஷமா நம்பர் ஒன்னா அதை பத்தி சொல்லுங்க சார். அதுதான், அது வந்து எல்லாருக்கும் அப்படி அமையாது. அவருக்கு அப்படி அமைஞ்சிருக்கு. அமைகிறத தாண்டி அதை தக்க வச்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதை அவர் வந்து கரெக்டா தக்க வச்சுக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். அதை அழகா அவர் வந்து இந்த வயசுலயும் கேரி பண்ணிட்டு போறாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து ரஜினி சார் மாதிரி வேற இண்டஸ்ட்ரியிலும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். விக்கு வைக்காமலோ, டை அடிக்காமலோ, மேக்கப் இல்லாமலோ எந்த ஹீரோவும் வரமாட்டாங்க. இவர் பாத்தீங்கன்னா வெளியில வரும்போது அப்படி இயல்பா அதே நரைச்ச தலையோட வழுக்க தலையோட தான் வராரு. ஆனா ஸ்கிரீன்ல வரும்போது அதே மாசோட வரும்போது மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரஜினி சார் கிட்ட எனக்கு தெரியுற அந்த கரிஷ்மா அப்படின்றதே வந்து அந்த உண்மைன்னு தான் நினைக்கிறேன். அவர் உண்மையா இருக்கிறதுனாலதான் மக்கள் ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் எந்த இடத்துலயுமே ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க எடுத்துக்கோங்க, அவர் அபூர்வ ரகங்கள் எப்படி ஸ்ருதி பேதமா வந்தாரோ அது மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சோ அவர் உண்மையா இருக்கிறது தான் அந்த உண்மை, எளிமை, அதுதான் அவரை வந்து இன்னும் அதுதான் அவருடைய ஸ்டைல் நான் நினைக்கிறேன். அதுதான். சோ அதனால அதான் சொல்றேனே, இப்ப இருக்கிற உச்ச நட்சத்திரமா சொல்றவங்க ஒரு 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம். அதுதான் அவங்களுடைய உச்சமா இருக்கும். ஒருத்தர் உச்சத்திலே இருந்துட்டு இருக்க முடியுமா? அவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நீங்க முரட்டு காலையில ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா இப்ப கூலி வரைக்கும் அவர் தான் ரெக்கார்ட் பிரேக்கரா இருக்கிறாரு, அவர் தான் ரெக்கார்ட் மேக்கரா இருக்கிறாரு. ஸோ அது வந்து
அவருக்கு மட்டும்தான் நினைக்கிறேன். கண்டிப்பா சாகுற வரைக்கும் அவர் தான் ஹீரோவை மட்டும்தான் அவர் நடிக்கவும் முடியும். எனக்கு தெரிஞ்ச அவர் அமிதாப் பச்சன் மாதிரி பர்ஃபார்மராலாம் போகவும் அவசியம் கிடையாது. அவர் தலைவர் மாஸ் 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 பண்ணிட்டே இருந்தா போதும். தேங்க்யூ. நல்லா இருக்கு சார். ரஜினி சார் ஆக்டிங் ஆக்டிங் ஓகே. அவர் ஏஜ் லிமிட்க்கு இது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பரா இருக்கு. ரஜினி சார் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காரு. பிடிச்சிருக்கீங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் அவர் ஏஜுக்கு சூப்பர். 75 வயசு. ஆமா கண்டிப்பா அந்த ஏஜுக்கு அவர் இருக்கிறது. வயசு கூட இருக்குங்களா? ஐயாப்பா எங்களுக்கு 55 வயசு தான் ஆகுது, அவருக்கு 75 வயசு ஆகுதுப்பா. அவர் வயசுக்கு அந்த ஸ்பீடு அது பெஸ்ட், அதை பார்க்கலாம். ரஜினி சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. எத்தனை வாட்டி பாக்குறீங்க படம்? நிறைய ரஜினி படம் நான் நிறைய பார்ப்பேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. 5 நாள் கடந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எப்படி பாத்தீங்க? நிறைய நெகட்டிவ் வந்தது, படம் நல்லா இல்ல. நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஃபேமிலியா பார்க்கலாமா? பார்க்கலாம். படம் சூப்பரா இருந்தது அங்கிள். ரஜினி அங்கிள் எப்படி நடிச்சிருக்காங்க? சூப்பரா நடிச்சிருந்தாங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. பிடிச்சிருக்கா உனக்கு? என்ன படம் ரொம்ப பிடிச்சிருக்கு? மோனிகாவா? மோனிகா. ஐயோ படம் இது நான் 3வது வாட்டிங்க, என் பொண்ணு 2வது வாட்டி, ஒய்ஃப் 2வது வாட்டி. தலைவரோட ஆக்டிங் தலைவர் ஆக்டிங் வேற மாதிரிங்க, படம் சொல்லவே தேவையில்ல. 5 நாள் கடந்து பயங்கரமா பாருங்க கூட்டத்தை பாருங்க. 3 மணி ஷோக்கே வந்தோம், சரியான கூட்டம். கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒர்க்கிங் டேஸ் பாதி கூட வந்துடுச்சு. படம் வந்து போர் அடிக்காம போகுது. தலைவரோட ஆக்டிங் தலைவரா அது லோகேஷ் கனகராஜ் வந்து வேற மாதிரி செதுக்கிருக்காரு. ஜெயிலர்ல நெல்சன் எப்படி செதுக்கினாரோ அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. நெகட்டிவ் ரிவ்யூல தேவையில்லாம கொடுத்து வீணா இது பண்ணிட்டு இருக்கானுங்க. படம் பிளாக் பஸ்டருங்க, நல்ல கலெக்ஷன். பிளாக் பஸ்டர் சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு மைல்கல். பாப்பா வேணும் கேளுங்க. சொல்லுங்கம்மா, படம் பிடிச்சிருக்கா? படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா? ரஜினி அங்கிள் எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக்லாம் நல்லா இருக்கா? மியூசிக் எனக்கு தகதம் தக தரிகிடதும் ரொம்ப நல்லா இருக்கு. ஓ, அந்த பாட்டா? ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, சொல்லவா வேணும். தலைவரோட ஆக்டிங் வழக்கம் போல ரொம்ப பட்டாசு. அப்படி நல்லா இருந்துச்சுங்க. ரஜினி சார் ஆக்டிங் அதே சார் ஆக்டிங் நல்லா, அது பிரச்சனை இல்லை. நாங்க ஸ்ரீலங்கா. ஓகே ஓகே. பட் குட்.